Good morning, dear students. Today we are just going to discuss about measurement using a screw gauge. ஓகேங்களா? இப்போ screw gauge அப்படின்னு சொல்லும்போது screw gauge இன் பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். So before getting into it, I just would like to revise what we learned in the previous video regarding measurements using a vernier caliper. So a vernier caliper is also a device used to measure smaller values. For example, diameter of a sphere அப்படின்னு சொல்லும்போது least count அதில் பார்த்தீங்கன்னா 0.01 millimeters இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 0.01 millimeters அப்படின்னா 2.5 centimeter அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு பதிலாக 2.52 அப்படின்ட்டு ஒரு இன்னொரு டெசிமல் சேர்த்து மெஷர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதுலேயும் நம்ம ஜீரோ எரர் கண்டுபிடிச்சோம், positive zero error, negative zero error, then correct reading. All these steps were there. Here, screw gauge is another device, exactly like a vernier, but it can be used to measure more accurate values than a vernier caliper. For example, least count of screw gauge பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா it is 0.01 millimeter. அதுல 0.1 millimeter, இதுல 0.01. That is 1/100th of a division வரைக்கும் accuracy-ல measure பண்ணலாம் அப்படின்னு. So what is a screw gauge அப்படின்னா? It works with the principle of a screw. Okay, the screw gauge works with the principle of a screw. So நம்ம screw நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். இங்க இப்படி இருக்கும் இல்லீங்களா? So if this is a screw, I call these the screw threads. இப்போ இத screw threads ன்னு சொல்லுவேன். இத இல்லீங்களா? இப்போ இந்த ஸ்க்ரூவை ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு திருப்புறோம்னு வைங்க. ஒரு wood மேல வச்சு திருப்பும் பொழுது இந்த ஸ்க்ரூ என்ன பண்ணும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள போகும். It will get into the wood. இப்போ one turn of the screwdriver, one complete twist of the screwdriverல இந்த ஸ்க்ரூ எவ்வளவு தூரத்துக்கு இல்ல எவ்வளவு ஆழத்துக்கு அந்த woodக்குள்ள போகும் அப்படின்னு பார்த்தோம்னா it is the distance between two consecutive screw threads. இப்போ பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் தான் ஒரு ஸ்க்ரூ த்ரெட். இந்த த்ரெட்டுக்கும் இந்த த்ரெட்டுக்கும் நடுவுல உள்ள distance அளவுக்கு உள்ள போகும். That is, for one complete rotation of the screw will get into the wood to a distance between the two threads. இல்லீங்களா? இப்போ இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் ஒரு ஸ்க்ரூ கேஜை டிசைன் பண்ணிருக்காங்க. A screw gauge is designed using this principle. Okay, so parts of a screw gauge, அது ஒரு U type frame இருக்குது. அதுல we have two types of scales. One is the pitch scale, which has normal graduations like the ordinary scale, graduated in millimeters. There is another circular scale, we call it the head scale. In the circular scale, எப்படி graduate பண்ணிக்குது அப்படின்னு சொன்னோம்னா 0 to 100 இருக்குது அந்த circular scale. So and that circular scale is called the head scale. So அது ஒரு diagram ஓட நம்ம explain பண்ண போறேன். ஓகே, அந்த பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜை அப்புறம் பார்க்கலாம். இப்போ போர்டில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இல்லைங்களா? ஸோ வாட் ஆர் த நெசசரி திங்ஸ் தட் வி ஷுட் பி ஏபிள் டு கால்குலேட் ஆர் வி ஷுட் கால்குலேட் பிஃபோர் கெட்டிங் இன் டு த மெஷர்மெண்ட் யூசிங் அ ஸ்க்ரூ கேஜ். இந்த முதல் இதா இந்த பிட்ச் ஸ்கேல், ஹெட் ஸ்கேலை பற்றி ஒரு ஷார்ட் டிஸ்கஷன் பார்ப்போம். ஸோ திஸ் ஸ்கேல் வில் பி graduated in millimeters தான். ஒரு ஆர்டினரி ஸ்கேல்ல எப்படி கிராஜுவேஷன்ஸ் இருக்குமோ அது மாதிரி தான் மில்லிமீட்டர்ஸ்ல இருக்கும் இந்த ஸ்கேல். இப்ப இந்த ஸ்கேல் தான் ஹெட் ஸ்கேல். இது ஒரு சர்க்குலர் ஸ்கேல். சர்க்குலர் ஸ்கேல்னா எப்படின்னா ஜீரோல ஆரம்பிக்குது, மேல 1 2 3 4 5 அப்படியே பின்பக்கமா 95 96 97 98 99 and afterwards it's 0. அப்படின்னா இந்த 0 என்னன்னு அர்த்தம்? 0வும் 100ம் ஒரே இடத்தில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். Both are present in the same place. The 0 and 100 are present in the same place. What is I talking about here? Understand? So that is a circular scale. So it starts with 0 and on top of the 0 it is 1 and it continues like 2 3 4 5 and here it is 95 96 99 and then comes 100. 0 and 100 are on the same place. Now we have a term called pitch. So okay, pitch.
So what is pitch of the screw gauge, or what do you call the pitch? Understand? I just can put it like, இப்போ இந்த ஸ்க்ரூவை பத்தி சொன்னேன் இல்லையா, இதுல 2 consecutive threads இருக்குது. இந்த ரெண்டு த்ரெட்டுக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் தான் pitch. அப்படி பார்க்க போனோம்னா how to calculate the pitch in the screw gauge? இந்த screw gauge ல pitch எப்படி calculate பண்றது? நல்லா கவனிங்க. Distance moved by the head scale on pitch scale, that is on the numerator. So what is it? Distance moved by the head scale on the pitch scale. Where is the pitch scale? This is the pitch scale. Okay? இப்போ இந்த இடத்தை தான் pitch scale சொல்றோம். இந்த circular scale என்னன்னு சொல்றேன்? இதுதான் head scale. Okay, that is the head scale. Now, distance moved by the head scale on the pitch scale. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஹெட் ஸ்கேல் என்ன பண்ண போறேன்? இந்த ஜீரோல இருக்குதுங்களா? இப்போ இந்த லைன் சொல்ற பாருங்க. இந்த லைன் என்னன்னு கூப்பிடலாம்? I can call that line as reference line. It is called the reference line. So that line is the reference line. இந்த reference line க்கு நேரா head scale 0 வச்சிருக்கேன். So you have to place the head scale 0 exactly on the reference line. Now what I am going to do is gently turn the head scale. அப்படியே head scale ஒரு தடவை சுழற்றோம். அதாவது 0ல ஆரம்பிச்சு அப்படியே சுத்தி திருப்பி 0க்கே வந்து முடிக்க போறேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த 0 மேல போய் அப்படி சுத்தி திருப்பி இந்த லைன்ல வரும். அப்படி சுத்தும் பொழுது இந்த head scale என்ன பண்ணும்? இந்த pitch scaleல இப்படி நகர ஆரம்பிக்கும். It will be moving towards the left. Okay, it will be moving towards this direction for one complete rotation of the head scale. 0ல ஆரம்பிச்சு அப்படியே சுத்தி திருப்பி அந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கே வரும்போது இந்த head scale என்ன பண்ணும்? pitch scale மேல நகரும். அப்ப one complete rotation of the head scaleக்கு எவ்வளவு தூரம் நகரும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு pitch scale distance நகரும். இவ்வளவு தூரத்துக்கு நகரும். இப்போ இந்த head scale வந்து இங்க வந்துரும். So that is the distance. Okay, moved on the pitch scale. இப்போ இங்க என்ன ஃபார்முலா கொடுத்திருக்காங்க? pitch is equal to distance moved by the head scale on the pitch scale divided by number of rotations of the head scale. இப்போ இதுல எத்தனை தடவை ரொட்டேட் பண்ணனும்? ஒரு தடவை ரொட்டேட் பண்ணனும். ஒரு தடவை ரொட்டேட் பண்ணும்போது head scale எவ்வளவு தூரம் pitch scaleல நகர்ந்தது? ஒரு டிவிஷன் நகர்ந்தது. அப்ப what is the pitch? 1 divided by 1 is equal to 1. So what is it அப்படினு சொன்னோம்னா இங்க என்ன கிடைக்கும் அப்படினு சொன்னோம்னா இங்க 1 இங்கேயும் 1. when you divide 1 and 1 I will get 1. So 1 is the அப்ப என்னது 1 millimeter. 1 millimeter is the pitch of the screw gauge. Okay, so in almost all the screw gauge we have the value for pitch as 1 millimeter only. Okay, the next one is least count. In the previous video itself we have explained about least count in vernier caliper. So when I was explaining it, I said it is the smallest distance that could be measured in any device, even the ordinary scale that we use. What is the smallest distance that can be accurately measured using a scale? 1 millimeter. So what is the smallest distance that can be accurately measured using a vernier caliper? 0.1 millimeter. So on that value I call it as least count. So least count is the smallest distance that can be accurately measured using a device. What's the definition? Ipa least count of a screw gauge na enna? The formula is pitch divided by number of head scale divisions. Least count oda formula enna? Pitch divided by number of head scale divisions. Pitch இப்போதா கண்டுபிடிச்சோம். Pitch oda value 1 millimeter divided by 100 because it starts with 0 and ends with 100 ன்னு சொன்னேன். அப்ப how many divisions are there? 100 divisions are there. 1 divided by 100 I will be getting 0.01 millimeter. Okay, 0.01 millimeter. If I am converting millimeters into centimeters, what should I do? I should divide it again by 10, and therefore if least count of a screw gauge is expressed in centimeters, I should be expressing it as 0.001 centimeter. What is that? That is the least count of a screw gauge. Fine. So before getting into the measurements, these are all values that we should be knowing. என்னது least count of the screw gauge தெரியணும். least count எப்படி கண்டுபிடிக்கணும்? pitch முன்னாடி கண்டுபிடிக்கணும். pitch எப்படி கண்டுபிடிக்கணும்? head scale ஒரு complete rotation rotate பண்ணும்போது pitch scale மேல head scale எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்குதோ அதுதான் pitch of the screw gauge. So normally in every screw gauge the pitch is equal to 1 millimeter. Then
How to calculate the least count? Least count formula, pitch divided by number of head scale divisions. And how many number of head scale divisions are there? 100. So 1 divided by 100 is equal to 0.01 millimeters. So that is the regarding the least count. Now, as we had for the vernier caliper, the same way, vernier caliper நம்ம பார்த்த மாதிரியே screw gauge னா என்ன கண்டுபிடிக்கணும்? எரர் கண்டுபிடிக்கணும். Okay, type of error இருக்கா அதுல அப்படினு கண்டுபிடிக்கணும். இப்போ there are two types of errors. Understand? So as we had in the vernier caliper, we have here also zero error is positive and as well as zero error is negative. எப்ப positive எப்ப negative டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னொரு எரரே இல்லாத screw gauge எப்படி இருக்கும் அப்படினு. So you just this is the first line in the pitch scale. அப்ப அது என்னது? 0. இப்போ நான் இந்த கம்ப்ளீட்டா ரொட்டேட் பண்ணி க்ளோஸ் பண்ண போறேன். I am just keeping on rotating it so that the head scale moves and the head scale will be here somewhere. இப்படி வந்து நின்னுடுது. இப்போ இங்க இருக்க head scale இங்க வந்துருச்சு. இங்க வரும்பொழுது இந்த 0 head scale 0 வந்து இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு நேரா இப்படி நின்னுச்சு அப்படினு சொன்னோம்னா, if the reference லைனுக்கு நேரா head scale 0 நின்னுச்சு அப்படினு சொன்னோம்னா, the device does not have an error. Understand? There is no zero error in the screw gauge. It's perfect. If the zero of the scale is exactly on the reference line of the pitch scale. Okay? Fine. When does the screw gauge have an error? Screw gauge la error இருக்குதுன்னு எப்ப சொல்றோம்? இப்ப போர்ட கவனிங்க. இப்ப இதுதான் reference line. இல்லீங்களா? This is the reference line. So I have இப்ப இங்க போட்ட பேர் தான் இங்க வந்து லைன் வந்து இது வரைக்கும் நீட்டா வரைஞ்சிருக்கோம் அப்படி கிடையாது. இப்ப இது மாதிரி கொண்டாந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப pitch scale வந்து இங்க தான் இருக்குது. இது இங்க தான் இருக்குது. 0 of the pitch scale. இதுக்கு மேல லைன் கிடையாது. இங்க கிடையாது. Okay, we have closed it. இது நமக்கு நல்லா தெளிவா தெரியணும்ன்றதுக்காக அந்த லைன் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கோம் ஒழிய ஹெட் ஸ்கேல் அதாவது ஹெட் ஸ்கேலை நல்லா க்ளோஸ் பண்ணி கொண்டாந்து 0 of the pitch scaleக்கு மேல வச்சாச்சு. வைக்கும் பொழுது இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு நேரா இருக்கிற டிவிஷன் என்னன்னு பாருங்க. இதுக்கு நேரா இருக்கிற டிவிஷன் 0வா இருந்ததுன்னா நோ எரர். ஆனா இங்க என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்படின்னா 0 எங்க இருக்குது? கீழே இருக்குது. அப்ப if the 0 of the head scale is below the reference line, so உங்களுக்கு இப்ப என்ன தெரியணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் லைன் எதுன்னு தெரியணும். இப்ப இதுதான் ரெஃபரன்ஸ் லைன். புரியுதுங்களா? அப்ப இதுக்கு கீழே இருக்குது என்ன? 0 head scale 0 இருக்குது. இது மாதிரி வந்து after completely closing or bringing both the studs in the U ல இருக்கிற அந்த screw studs ஒண்ணா சேர்த்துட்ட உடனே 0 கீழே இருந்ததுன்னா அது பாசிட்டிவ் எரர். ஓகே, பாசிட்டிவ் எரர். இப்ப பாசிட்டிவ் எரர்னு கண்டுபிடிச்சிட்டேன். 0 கீழே இருக்குது. பாசிட்டிவ் எரர் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளவு எரர் இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். how much amount of error is there? because 0 வந்து இதுல 5 டிவிஷன் தான் கீழே இருக்குது. சில டைம் நீங்க 10 வந்ததுன்னா 10 டிவிஷன். அப்பனா அதுல நிறைய எரர் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கம்மியான எரர். அப்ப இந்த ஸ்க்ரூ கேஜை பயன்படுத்தி நான் எடுக்கக்கூடிய எல்லா இதுலயுமே என்ன இருக்கும்? வேல்யூஸ்ல எரர் இருக்கும். இல்லீங்களா? இப்ப அந்த எரரை நான் ரெக்டிஃபை பண்ணிடணும். I have to correct the 0 error. அப்ப எவ்வளவு எரர்னு தெரிஞ்சாதான் கரெக்ஷனுக்கு போக முடியும். அப்ப what is the formula to find the positive 0 error? பாருங்க, ZE, that is the 0 error. n into least count னு கொடுத்திருக்காங்க. Positive error is n into least count. இந்த n ன்றது என்ன? The division that is exactly coinciding or in straight line with the reference line தான் n. இதுல 5 வந்து coincide ஆயிடுது. அப்ப 5 into least count. So 5 into 0.01 is plus, because it is positive error, it is plus 0.05 millimeter. இதுல வந்து clear இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். If it's not clear, you should text me so that I will explain it in the next video also. Now I just put it once again. இப்ப after closing the what do you call rotating that head scale, putting it over the pitch scale 0, full close பண்ணிட்டோம் screw gauge. இப்ப அந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு நேரா எந்த டிவிஷன் இருக்குது? 5 இருக்குது. அப்படின்னா 0 கீழே இருக்குது. கீழே இருந்ததுன்னா பாசிட்டிவ் எரர். எவ்வளவு பாசிட்டிவ் எரர் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு நேரா என்ன டிவிஷன் இருக்குதுன்னு நான் பார்க்கணும். So I will be using the formula n into this count. So 5 into 0.01 is equal to 0.05 millimeter. 0 correction என்ன? வெர்னியர் காலிப்பர்ல இருக்கிற மாதிரியே தான் பாசிட்டிவ் எரரா இருந்தா 0 correction வந்து நெகட்டிவ். So here plus
0.05 millimeter நான் என்ன எழுதுறேன் பாருங்க minus 0.05 millimeter. That is the zero correction. இப்ப the second option is 0 ஒன்னு கீழ இருக்கலாம் இல்லன்னா இங்க இருக்கணும் மேல இருக்கணும். இப்ப the second option ல 0 மேல இருக்கு. If the 0 is on top of the reference line, it is negative error. Okay, 0 எங்க இருக்குது? 0 is above. எதுக்கு? reference line க்கு மேல. அப்பன்னா அது negative error. இப்ப how much amount of negative error கண்டுபிடிக்கிறதுக்கு formula minus 100 minus n into least count. Okay, minus 100 minus n into least count. இப்ப இங்க நல்லா கவனிங்க 95 எப்படி வந்தது n எந்த டிவிஷன் நேரா இருக்குதோ அதுதான் n. So 95 is the division. So I put 100 minus 95. So that is 5 into 0.01. என்னது minus பின்னாடி இருக்கிறதுனால minus 5 into 0.01. So minus 0.05 millimeter. So what is the correction? Plus 0.05 millimeter. So இதுதான் வந்து preparing the screw gauge for measurement. So what are the things that you should remember? The principle of a screw gauge வந்து நமக்கு தெரியணும். Principle of the screw அப்படிது the screw gauge works with the principle of a screw. So I just show I have drawn a picture of the screw on the board here and I just told you for one complete rotation of the screw ஒரு மரத்து மேல வச்சு screw driver-ஆல ஒரு screw driver-ஐ ஃபுல்லா ஒரு turn பண்ணோம்னா எவ்வளவு தூரம் உள்ள போகும்னு சொன்னேன் ரெண்டு screw threads-க்கு நடுவுல உள்ள distance அளவுக்கு உள்ள போய்டும். So and that distance moved by the screw is called pitch of that screw. இப்ப இங்க ஃபார்முலா பிரகாரம் பார்த்தா pitch is equal to distance moved by the head scale on the pitch scale divided by number of rotations of the head scale. That is the formula for pitch. The second one is calculating least count. Least count is the smallest distance that can be measured using any device. Here least count is equal to pitch divided by number of head scale divisions. Okay, so pitch is 1 for all the screw gauges. So we have 1 divided by 100 divided பண்ணோம்னா 0.01 millimeter. 0.01 millimeter centimeter express பண்ணனும் அப்படினு சொன்னா 0.01. So there are two types of errors. One is if the zero of the head scale is below the reference line, it is positive error. If the zero is on top of the reference line, it is negative error. Fine. இப்ப how to calculate the find out the measurement using a screw gauge. இப்போ நான் என்ன பண்ண போறேன் இங்க பாருங்க நான் உங்களுக்கு ஒரு சின்ன rough diagram தான் வரைய போறேன். Okay, you look at the board. I am just clearing this place. இப்போ imagine இதுதான் screw gauge ரஃப்பா தான் இருக்குது. இதுக்காக வந்து சிரிக்காதீங்க. இப்படி இருக்குதுன்னு வைங்க. இதுல pitch இருக்கு. இல்லையா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்க தான் வைக்க போறோம். இதான் ஆப்ஜெக்ட் வெச்சிட்டோம். When the thickness of the substance particle கண்டுபிடிக்கணும் அப்படினு சொன்னோம்னா I have to put the object, turn it, close it, hold between both the studs, that is okay, the movable and the immovable நடுவுல வச்சு முடிக்கிறேன். இப்போ எப்படி இருக்கும் அப்படினு சொன்னோம்னா இந்த பாருங்க இந்த பார்ட் எங்க இருக்குது ஹெட் ஸ்கேலோட இந்த பார்ட் பிட்ச் ஸ்கேல் மேல இருக்குது. அப்ப இந்த இடத்துக்கு நேரா இருக்கிற பிட்ச் ஸ்கேல் ரீடிங் எடுங்க. பிட்ச் ஸ்கேல் ரீடிங் எங்க இதுக்கு நேரா. ஓகே, இப்போ ஒரு enlarged picture வர இப்படி இருக்குது. இப்போ டிவிஷன்ஸ் இருக்குது 1 3 4 5 6 7 உள்ள வந்து 8. இது வந்து க்ளோஸ்டா இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 36 37 okay 38 39 40 41 in the line வந்து 42. I hope you are able to see the board clearly. Okay, இப்போ this is the line there, this is the pitch scale. Okay, now how to take the reading? இப்போ ஆப்ஜெக்ட் வச்சாச்சு pitch scale இப்படி இருக்குது அப்படினு சொன்னனா டிவிஷன்ஸ் எப்படி பண்ணுங்க இது 0. okay 0. இப்போ 1 2 3 4 5 6 7 இந்த 7th டிவிஷன் எங்க இருக்குதுன்னு பாருங்க. இங்க இருக்குது. ஆனா ஹெட் ஸ்கேல் எங்க இருக்குது? பின்னாடி இருக்குது. ஹெட் ஸ்கேல் பின்னாடி இருக்குது. அப்ப 8th டிவிஷன் எங்க? இதுக்குள்ள ஹெட் ஸ்கேலுக்குள்ள மறைஞ்சு போய்டும். புரியுதுங்களா? இப்ப 7க்கு 8க்கு நடுவுல இருக்குது.
இப்போ நான் என்னோட பிட் ஸ்கேல் ரீடிங் என்னன்னா PSR பிட் ஸ்கேல் ரீடிங் என்ன அப்படின்னு சொன்னோம்னா 7. I should take the least number. I should not take 8. I should not take 7.5. No. இது வந்து முன்னாடி இருக்குது இல்லையா 5 6 7 8க்கு நடுவுல நிக்குது அந்த ஹெட் ஸ்கேல். அப்ப 7. ஒருவேளை 7 மேலேயே இருந்தாலும் 7 தான். 8 மேல எக்ஸாக்ட்டா இருந்தா 8. 7க்கும் 8க்கும் நடுவுல இருந்தா 7 தான் எடுக்கணும். the least value எடுத்துக்கணும். அப்ப பிட் ஸ்கேல் ரீடிங் 7 இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் கவனிங்க. PSR 7. After that இந்த ரெஃபரன்ஸ் லைன் சொன்ன பாருங்க, இந்த லைனுக்கு நேரா என்ன டிவிஷன் இருக்குதுன்னு பாருங்க, 42 இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்ப என்னோட ஹெட் ஸ்கேல் என்னது? ஹெட் ஸ்கேல் ரீடிங் HSR is equal to 42. இதான் ரெண்டு ரீடிங் நம்ம எடுக்க வேண்டியது. இதுக்கு அப்புறமா வந்து ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். கரெக்ட் ரீடிங் is equal to CR, கரெக்ட் ரீடிங் is equal to PSR plus HSR into least count. அப்ப PSR என்ன? PSR வந்து 7 கண்டுபிடிச்சோம். HSR என்ன? 42 கண்டுபிடிச்சோம். least count என்ன? 0.01 கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்ப இத மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 7 plus 0.42 வரும். Okay, add it together, 7.42 millimeters. இப்போ இதுதான் வேல்யூ. இப்போ this is the calculation using a screw gauge. இப்போ நீங்க screw gauge வந்து நேரா பார்க்கல, அதனால வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்டா தான் ஐடியா இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு screw gauge காட்ட போறேன். Understand? I'm just going to explain the parts of the screw gauge so that you get an idea about the screw gauge. Okay. So ஸ்க்ரீன்ல நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஸ்க்ரூ கேஜ். இப்போ அந்த ஸ்க்ரூ கேஜை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டோட டயமீட்டரையோ இல்லை திக்னஸ்ஸையோ கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளனேஷனில் பார்த்தோம். அந்த போர்டில் வந்து லிஸ்ட் கொண்ட இப்போ வந்து ஒரு ஸ்க்ரூ கேஜோட பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த டயக்ராமில் பார்த்தோம்னா வீடியோவில் there is a U-shaped frame. இதுதான் அந்த U-shaped frame and there is a nut. அந்த நட் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் காட்டுறாங்க. அதில் ஸ்க்ரூ த்ரெட்ஸ் இருக்குது, நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியுது இல்லைங்களா. அந்த ஸ்க்ரூ வந்து எங்கே இருக்குதுன்னா ஒரு ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் டியூபுக்குள்ளே இருக்குது. ஓகே, த ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் டியூப்பு. அந்த ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் டியூபுக்கு மேலே பார்த்தோம்னா ஒரு ஸ்கேல் பார்க்குறோம், அதான் பிட் ஸ்கேல். இப்போ இந்த ஸ்க்ரூவோட எண்டில் பார்த்தீங்கன்னா S2ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். இது ஒரு ஸ்க்ரூ, இது மூவபிள் ஒன். அதுக்கு ஆப்போசிட்டாக S1 ஒரு ஸ்டட் இருக்குது. இப்போ இந்த S1ஓட ஃபேஸ் அண்ட் S2ஓட ஃபேஸ் வந்து parallel to each other இருக்குது. ஓகே, இப்போ இந்த மிடில் ஹெட் அப்படின்றது ஸ்க்ரூவோட அதர் எண்டு. இங்கே S2 பார்த்தோம் இல்லையா, அதோட அதர் எண்டு இது. இப்போ if you rotate this screw, what happens? This hollow cylinder will move over the pitch scale and we can find out the readings on it. Okay, இது இந்த சேஃப்டி டிவைஸ்ன்றாங்க இந்த எட்ஜில். இது என்னன்னா, when this object is placed and when you close it, the excess pressure over the screw gauge can be reduced using this. இதை வச்சு சுத்த போகுது. இது பேர் ரேச்செட்னு சொல்லுவோம் இல்லையா. that is a safety device which is present. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி பேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆப்ஜெக்டோட அவுட்டர் டயாமீட்டரை நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா. இப்போ இங்கே வந்து இந்த கிரீன் கலர் கோடு மாரி காட்டுறாங்க பாருங்க, அதான் ரெஃபரன்ஸ் லைனு. அப்போ இந்த பார்ட் ஆஃப் இட் அதுதான் வந்து we call it the pitch scale and it is graduated in millimeters. And this circular scale which you find here is called the head scale. Okay, so this is the screw gauge and the different parts present in the screw gauge. Okay, இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு அப்புறமா நம்மளால ஒரு ஸ்க்ரூ கேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத யூகம் பண்ண முடியும். What are the things that you should remember while measuring using a screw gauge? The first thing you should know to calculate the pitch. பிட்ச்னா என்னன்னு தெரியணும்.
The distance moved by the head scale on the pitch scale for one complete rotation of the head scale is called a pitch of the screw gauge. The second one is to calculate the least count of a screw gauge. தெரியணும். Least count na enna? The smallest distance that can be accurately measured by a device is called least count. Inga least count of the screw gauge வந்து pitch divided by number of head scale divisions. So 1 divided by 100 is equal to 0.01 millimeter. Okay, that is fine. After having found these two values, you should identify if the screw gauge is having an error in it. Screw gauge la error இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? Head scale rotate பண்ணி pitch scale 0 கிட்ட வந்து வச்சிட்டு, okay, once both the jaws are closed, you should find out if the head scale 0 is in a straight line with the reference line of the pitch scale. If it is exactly on the line, 0 is on the reference line, there is no error in the screw gauge. If a 0 is, if it is below the reference line, it has a positive error. If the 0 is on top of the reference line, it has a negative error. So the formula for calculating positive error is n into least count, where n is the division that coincides exactly over the reference line. Adhe mari the formula to calculate negative error is a minus 100 minus 100 minus n into least count. So okay, so that is regarding the measurements using a screw gauge. So if you have any doubts, just text me in your comment box so that I will be able to clear your doubts in the next video. Thank you.